தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. முரளி டே 14/8/2025 காலை முரளி தாம் தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபாவிடம் நேர்மையாக இருங்கள். தன்னுடைய உண்மையிலும் உண்மையான சாற்று வையுங்கள். யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். ஒரு பாபாவின் சிரேஷ்ட வழிமுறைப்படி நடந்து கொண்டே இருங்கள். இன்றைய கேள்வி, யாரு முழுமையாக 84 பிறவிகளை எடுப்பவர்களோ அவர்களின் புருஷார்த்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பதில், அவர்களின் விசேஷ புருஷார்த்தம் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக இருக்கும். தங்களின் கர்ம எந்திரியங்கள் மீது அவர்களின் முழு கட்டுப்பாடு இருக்கும். அவர்களின் கண்கள் குற்றமுள்ளதாக இருக்காது. இப்போது வரையிலும் கூட யாரையாவது பார்த்தால் விகாரி சிந்தனைகள் வருகின்றன. குற்றமான பார்வை உள்ளது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், முழு 84 பிறவிகளை எடுக்கக்கூடிய ஆத்மா இல்லை என்று. இன்றைய பாடல், இந்த பாவ உலகத்திலிருந்து புண்ணிய உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் அறிவார்கள், இது பாவங்களின் உலகம். இந்த கலியுகம் பாவாத்மாக்களின் உலகம். புண்ணியத்தின் உலகத்தை பற்றியும் மனிதர்கள் அறிவார்கள். முக்தி மற்றும் ஜீவன் முக்தி என்பது புண்ணியத்தின் உலகத்திற்கு சொல்லப்படுகிறது. முக்தி ஜீவன் முக்தி அப்படின்னா சாந்தி தாமம் சுகதாமம், சொர்க்கத்தை பத்தி புண்ணிய உலகம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே பாவம் இருப்பதில்லை. பாவம் இருப்பது துக்க உலகமாகிய ராவண ராஜ்யத்தில் தான். துக்கம் கொடுக்கும் ராவணனையும் பார்த்தாயிற்று. ராவணன் என்று எந்த ஒரு பொருளும் கிடையாது. இருந்தாலும் ராவணனின் உருவ பொம்மையை எரிக்கின்றனர். குழந்தைகள் அறிவார்கள், நாம் இச்சமயம் ராவண ராஜ்யத்தில் உள்ளோம். ஆனால் அதிலிருந்து விலகி இருக்கிறோம். சங்கமயுகத்துல நம்ம இப்ப இருக்கோம். நாம் இப்பொழுது புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கிறோம். குழந்தைகள் இங்கே வரும் பொழுது அவர்களின் புத்தியில் உள்ளது, நாம் நம்மை மனிதரிலிருந்து தேவதை ஆக்குகிற அந்த தந்தையிடம் வந்திருக்கிறோம். நம்ம எப்படிப்பட்ட தந்தை கிட்ட வந்திருக்கிறோம்? மனிதனை தேவதையாக மாற்றக்கூடிய சிவ தந்தை கிட்ட வந்திருக்கிறோம். சுகதாமத்தின் எஜமானராக ஆக்குகிறார். சுகதாமத்தின் எஜமானனாக ஆக்குபவர் பிரம்மா கிடையாது. எந்த ஒரு தேகதாரியும் கிடையாது. அவர்தான் சிவபாபா. அவருக்கென்று தேகம் உடல் என்பது கிடையாது. தேகம் உங்களுக்கு கூட இல்லாமல் தான் இருந்தது. நீங்க ஆத்மா பரம்தாமத்துல இருக்கும் பொழுது உடல் இல்லாம ஒரு சிறு புள்ளியாக தான் இருந்தீங்க. ஆனா நீங்க பிறகு தேகத்தை எடுத்துக்கொண்டு பிறப்பு இறப்பில் வருகிறீர்கள். இங்க வரும் பொழுதுதான் ஆத்மா நம்ம பிறப்பு இறப்பு சக்கரத்துல வரோம் இல்லையா, உடல்ல இறங்கும் பொழுது. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், எல்லையற்ற தந்தையிடம் நாம் செல்கிறோம் என்று. அவர் நமக்கு உயர்வான வழிமுறை தருகிறார், ஸ்ரீமத் கொடுக்கிறாரு. நீங்கள் அத்தகைய புருஷார்த்தம் செய்வதால் சொர்க்கத்தின் எஜமானர் ஆக முடியும். அவர் கொடுக்கக்கூடிய உயர்ந்த வழிப்படி நடந்தோம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு நம்ம எஜமானர்களா ஆக முடியும். சொர்க்கத்தையோ அனைவருமே நினைவு செய்கின்றனர். உலகத்துல எல்லாருமே சொர்க்கத்தை நினைச்சிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக புது உலகம் என்பது உள்ளது என புரிந்து கொண்டுள்ளனர். அதையும் ஸ்தாபனை செய்பவர் யாரோ ஒருவர் இருக்கிறார். நரகத்தையும் யாரோ ஒருவர் ஸ்தாபனை செய்கிறார். உங்களுடைய சுகதாமத்தின் பாற்று எப்பொழுது முடிவடைகிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். சத்தியகம் திரைத்தாயகம் இதைதான் நம்ம சுகதாமம்னு சொல்றோம். அதனுடைய பாற்று எப்ப முடியுது அப்படிங்கிற விஷயம் குழந்தைகளாகி உங்களுக்கு தான் தெரியும். பிறகு ராவண ராஜ்யத்தில் நீங்கள் துக்கம் அடைபவர்களாக ஆகின்றீர்கள். இச்சமயம் இது துக்க உலகம். எவ்வளவுதான் கோடீஸ்வரராக பல கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும்
பதீத்த உலகம் என்றுதான் அவசியம் சொல்வார்கள் இல்லையா? இது ஏழை உலகம், துக்க உலகம். எவ்வளவுதான் பெரிய பெரிய கட்டிடங்கள் இருந்தாலும் சரி, சுகத்திற்கான அனைத்து சாதனங்களும் இருந்தாலும் கூட இதை பத்தீத், பழைய உலகம் என்றுதான் சொல்வார்கள். விஷ வைத்திரணி நதியில் மூழ்கி எழுந்து கொண்டே இருக்கின்றனர். விகாரத்தில் போவது பாவம் என்பதை கூட அறிந்து கொள்வதில்லை. இது இல்லாமல் சிருஷ்டி எப்படி விருத்தி ஆகும் என கேட்கின்றனர். அழைக்கவும் செய்கின்றனர். ஏ பகவான், ஏ பத்தீத் பாவனா, வந்து இந்த பத்தீத்த உலகத்தை பாவனமாக்குங்கள். ஆத்மா சரீரத்தின் மூலமாக தான் சொல்கிறது. ஆத்மாதான் பத்தீத்த ஆகியுள்ளது, தூய்மை இழந்திருக்கு, அதனால் தான் அழைக்கிறது. சொர்க்கத்தில் ஒருவர் கூட பத்தீத்தமாக இருக்க மாட்டார்கள். சத்தியுகத்துல ஒரு ஆத்மா கூட தூய்மை இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், சங்கம யுகத்தில் யார் நல்ல முயற்சியாளர்களோ அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர், நாம் 84 பிறவிகள் எடுத்துள்ளோம். பிறகு இந்த லட்சுமி நாராயணரோடு கூடவே நாம் சத்தியுகத்தில் ராஜ்யம் செய்வோம் என்பதையும் அறிந்துள்ளனர். ஒருவர் மட்டுமே 84 பிறவிகள் எடுக்கவில்லையா என்ன? ராஜாவுடன் கூட பிரஜைகளும் வேண்டும். பிராமணர்களாகிய உங்களில் கூட நம்பர்வார் இருக்கிறீர்கள். சிலர் ராஜா ராணி ஆகின்றனர், சிலர் பிரஜை ஆகின்றனர். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இப்பொழுதுதான் நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இந்த சங்கம யுகத்துலதான் நம்ம தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். இந்த கண்கள் குற்றமுள்ளவை. யாரையாவது பார்க்கும் பொழுது விகாரத்தின் பார்வை செல்கிறது என்றால் அவருக்கு 84 பிறவிகள் இருக்காது. அவர் நரனிலிருந்து நாராயணன் ஆக முடியாது. எப்போது இந்த கண்கள் மீது வெற்றி கொள்கிறீர்களோ அப்பொழுது கர்மாத்தித் நிலை ஏற்படும். அனைத்து ஆதாரமும் கண்களில் தான் உள்ளது. கண்கள் தான் ஏமாற்றுகின்றன. ஆத்மா இந்த கண்களாகிய ஜன்னல் மூலம் பார்க்கிறது. இவருக்குள்ளோ பிரம்மா 2 ஆத்மாக்கள் உள்ளன. பிரம்மா பாபா அந்த உடல்ல 2 ஆத்மா இருக்கு. சிவபாபாவும் இந்த ஜன்னல்களின் வழியாக தான் பார்த்து கொண்டிருக்கிறார். சிவபாபா கூட பிரம்மா பாபாவுடைய கண் அப்படிங்கிறது ஜன்னல் மாதிரி இல்லையா? அந்த ஜன்னல் மூலமாக தான் சிவபாபாவும் பார்த்துட்டு இருக்கிறாரு. நமது திருஷ்டியும் ஆத்மாவின் மீது செல்கிறது. பாபா ஆத்மாக்களுக்கு தான் புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறார், நானும் கூட சரீரத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டுள்ளேன். சிவபாபா சொல்றார், எனக்கு உடல் இல்லை, ஆனாலும் கூட ஒரு உடலை என்ன பண்ணிருக்கேன், ஆதாரமாக எடுத்திருக்கேன். அப்போதுதான் என்னால் பேச முடியும். நீங்கள் அறிவீர்கள், பாபா நம்மை சுகத்தின் உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். இது ராவண ராஜ்யம். நீங்கள் இந்த பத்தீத்த உலகத்திலிருந்து விலகி விட்டீர்கள். நீங்க எல்லாருமே இந்த தூய்மை இல்லாத உலகத்திலிருந்து விலகி எங்க வந்துட்டோம்? நம்ம சங்கம யுகத்துல இப்ப இருக்கோம். சிலர் அதிகம் முன்னேறி செல்கின்றனர், சிலர் பின்தங்கி விட்டனர். ஒவ்வொருவரும் சொல்லவும் செய்கின்றனர், என்னை அக்கறைக்கு கொண்டு சேருங்கள் பிரபுவே அப்படின்னு. இப்போது கடந்து சென்று விடுவார்கள் சத்தியுகத்திற்கு. ஆனால் அங்கே பதவி உயர்ந்ததாக பெற வேண்டும் என்றால் பவித்திரமாக ஆக வேண்டும். பாபா குழந்தை ஆயிட்டோம் அப்படின்னாலே எல்லாருமே அக்கறைக்கு போயிடுவோம், சத்தியுகத்துக்கு போயிடுவோம். ஆனா பதவி உயர்ந்த பதவி அடையணும் இல்லையா? அதுக்கு இங்க என்ன பண்ணணும்? உயர்ந்த புருஷார்த்தம் பண்ணணும், நிறைய முயற்சி செய்ய வேண்டும். முக்கிய விஷயம், பாபாவை நினைவு செய்வீர்களே ஆனால் விக்கர்மங்கள் விநாசமாகும். இதுதான் முதல் பாடமாகும். நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள், ஆத்மாக்கள் நாம் நடிகர்கள். முதலில் நாம் சுகதாமத்தில் வந்தோம், பிறகு இப்பொழுது துக்கதாமத்தில் வந்துள்ளோம். இப்பொழுது பாபா மீண்டும் சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக வந்துள்ளார். பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள், பவித்திரமாகுங்கள், அதாவது தூய்மையாக மாறுங்க. என்ன நினைவு செய்யுங்க, தூய்மையாக மாறுங்க. யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். ஒருவர் மற்றவருக்கு அதிகம் துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கின்றனர். யாருக்குள்ளாவது காமத்தின் பூதம் வந்தது, சிலருக்குள் கோபம் வந்தது, கையை நீட்டி விட்டார்கள் என்றால் பாபா சொல்வார், இவர்களும் துக்கம் கொடுக்கும் பாவாத்மாக்கள். புண்ணிய ஆத்மாவாக எப்படி ஆவார்கள்? இது வரையிலும் கூட பாவம் செய்து கொண்டே இருக்கின்றனர். இவர்களோ பெயரை கெடுக்கின்றனர். அனைவரும் என்ன சொல்வார்கள்? சொல்கின்றனர், எங்களுக்கு பகவான் படிப்பு சொல்லி தருகிறார் என்று.
நாங்கள் மனிதரிலிருந்து தேவதையாக உலகத்தின் எஜமானராக ஆகிறோம். அவர்கள் பிறகு இது போன்ற காரியம் செய்வார்களா என்ன? அதனால் பாபா சொல்கிறார், தினமும் இரவில் தன்னைத்தான் பாருங்கள். நல்ல குழந்தை என்றால் சாற்று அனுப்பி வைக்க வேண்டும். சிலர் சாற்று எழுதலாம், ஆனால் அதனுடன் நாம் யாருக்காவது துக்கம் கொடுத்தோமா அல்லது இந்த தவறு செய்தோமா என்பது எழுதுவதில்லை. நினைவு செய்து கொண்டே இருக்கின்றனர் மற்றும் தலைகீழான கர்மம் செய்து கொண்டே இருக்கின்றனர் என்றால் இதுவும் சரியல்ல. எப்போது தேக அபிமானி ஆகின்றனரோ அப்போதே தலைகீழான காரியம் செய்கின்றனர். எப்ப நம்ம உடல் அப்படிங்கிற உணர்வுல வரோமோ அப்பதான் தலைகீழான காரியம் நம்ம மூலமா செய்யறோம். இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது? இதை புரிந்து கொள்வது மிகவும் சுலபம். ஒரு நாளில் கூட ஆசிரியர் ஆக முடியும். இந்த 84 பிறவி சக்கரத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரே நாள்ல நம்ம என்ன ஆக முடியும்? ஆசிரியர் ஆக முடியுங்கிறாரு. பாபா உங்களுக்கு 84 பிறவிகளின் ரகசியத்தை புரிய வைக்கிறார், கற்பிக்கின்றார். பிறகு போய் அதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். நாம் 84 பிறவிகளை எப்படி எடுத்தோம்? அந்த கற்பிக்கிற ஆசிரியரிடமிருந்து தெய்வீக குணங்களையும் அதிகம் தாரணை செய்கிறோம். பாபா உறுதிப்படுத்தி சொல்ல முடியும். பாபா எங்கள் சாற்றை பாருங்கள் என காட்டுகின்றனர். நாங்கள் யாருக்கும் கொஞ்சம் கூட துக்கம் கொடுத்ததில்லை. பாபா சொல்வார், இந்த குழந்தையோ மிக இனிமையான குழந்தை, நல்ல நறுமணத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். பாபா கிட்ட நம்ம போய் சாற்றை கொடுக்கிறோம், பாபா நான் யாருக்குமே துக்கம் கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சாற்றுல சரியாக எழுதி பாபா கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா பாபா சொல்லுவாரா, இந்த குழந்தைதான் மிகவும் இனிமையான குழந்தை, நல்ல நறுமணத்தை வெளிப்படுத்தக்கூடிய குழந்தை அப்படின்னு பாபா சொல்லுவாரு. ஆசிரியர் ஆவதோ ஒரு வினாடியின் காரியம். நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா ஒரு செகண்டனுடைய காரியம்தான். 84 பிறவியை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதை பத்தி எல்லாருக்கும் என்ன பண்ணிடலாம், விரிவா சொல்லிட முடியும். அதனாலதான் பாபா சொல்றாரு, அது ஒரு வினாடியினுடைய காரியம். ஆசிரியரை காட்டிலும் மாணவர்கள் நினைவு யாத்திரையில் தீவிரமாக வெளிப்பட முடியும். எனவே ஆசிரியரை விடவும் உயர்ந்த பதவி பெறுவார்கள். மாணவர்கள் ஆசிரியரை விட உயர்ந்த பதவியை அடைஞ்சிருவாங்க முயற்சி செய்து. பாபாவோ கேட்கிறார், யாருக்கு கற்றுத் தருகிறீர்கள்? தினம்தோறும் சிவாலயங்களுக்கு சென்று கற்றுக் கொடுங்கள். சிவன் கோவிலுக்கு போங்க, அங்க நிறைய பக்தர்கள் வருவாங்க இல்லையா, அங்க போய் சொல்லி கொடுங்கிறாரு. சிவபாபா எப்படி சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்கிறார், சொர்க்கத்தின் எஜமானர் ஆக்குகிறார், புரிய வைப்பது மிகவும் சுலபம். பாபாவுக்கு சாற்று அனுப்பி வைக்கின்றனர். பாபா எனது மனநிலை இது போல் உள்ளது என்று. பாபா கேட்கிறார், குழந்தாய் விக்ரமம் எதுவும் செய்யவில்லை தானே? குற்றமான பார்வை தலைகீழான காரியங்களை செய்ய வைக்கவில்லை தானே அப்படின்னு பாபா கேட்கிறார். தன்னுடைய மேனர்ஸ், நடத்தை, ஒழுக்கத்தை பார்க்க வேண்டும். நடத்தை நடவடிக்கைகளின் ஆதாரம் எல்லாம் கண்களில் தான் உள்ளது. கண்கள் அநேக விதமாக ஏமாற்றம் தருகின்றன. கொஞ்சம் கூட கேட்காமல் பொருட்களை எடுத்து சாப்பிட்டு விட்டால் அதுவும் பாவமாக ஆகிவிடுகிறது. ஏனென்றால் அனுமதி இல்லாமல் எடுத்தீர்கள் இல்லையா? இங்கே விதிமுறைகள் அதிகம் உள்ளன. சிவபாபாவின் யஜ்யம் இல்லையா? பொறுப்பானவரை கேட்காமல் பொருட்களை சாப்பிட முடியாது. ஒருவர் சாப்பிட்டால் மற்றவர்களும் அதே போல் செய்ய தொடங்குவார்கள். உண்மையில் இங்கே எந்த ஒரு பொருளையும் பூட்டி வைக்க வேண்டிய தேவையில்லை. சட்டம் சொல்கிறது, இந்த வீட்டுக்குள் சமையல் அறைக்குள் முன்பு எந்த ஒரு அபவித்திரமானவரும் வரக்கூடாது. வெளியிலும் அபவித்திரம் மற்றும் பவித்திரத்தாவின் கேள்வியே கிடையாது. ஆனால் பத்தீத் என்றோ தன்னைத்தான் சொல்லிக் கொள்கின்றனரே இல்லையா? பத்தீத்த பாவனரே வாங்க அப்படின்னு அவர் அழைக்கிறாங்கன்னா தான் பத்தீத் அப்படின்னு தானே சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறார் பாபா. அனைவரும் பத்தீத். யார் ஒருவரும் வல்லபாச்சாரியார் அல்லது சங்கராச்சாரியார் மீது கை வைக்க முடியாது, அவங்கள தொட முடியாது. ஏனென்றால் அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர், நாம் பாவனம், அவர்கள் பத்தீத் என்பதாகும். இங்கே அனைவரின் சரீரமும் பத்தீத்தாக இருந்த போதிலும் முயற்சியின் அனுசாரம் விகாரத்தின் சந்நியாசம் செய்கின்றனர். ஆக நிர்விகாரிக்கு முன் விகாரி மனிதர்கள் தலை வணங்குகின்றனர். இவர்கள் மிக தூய்மையான தர்மாத்மா மனிதர்கள் என சொல்கின்றனர். சத்தியுகத்திலோ தாழ்ந்தவர்கள் இருப்பது இல்லை.
அதுவே பவித்திர உலகம். ஒரே இனத்தவர்கள் மட்டுமே நீங்கள் இந்த ரகசியம் முழுவதையும் அறிவீர்கள். ஆரம்பத்திலிருந்து சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ரகசியம் புத்தியில் இருக்க வேண்டும். நாம் அனைத்தையும் அறிவோம். மற்றபடி அறிந்து கொள்வதற்கென்று எதுவுமே இல்லை. நம்ம எல்லாமே நமக்கு பாபா புரிய வச்சுட்டாரு. இனி தெரிந்து கொள்றது ஒண்ணுமே கிடையாது. இனி நம்ம செய்ய வேண்டியது பாபாவை நினைக்கணும், நடைமுறை செய்யணும். படைப்பவர் பாபாவை அறிந்து கொண்டீர்கள், சூக்ஷ்மோதனத்தை அறிந்து கொண்டீர்கள், வருங்கால பதவி பற்றியும் அறிந்து கொண்டீர்கள். அதற்காக தான் புருஷார்த்தம் செய்கிறீர்கள். பிறகு நடத்தை இப்படி ஆகிவிட்டதால் உயர்ந்த பதவி பெற முடியாது. நம்மளுடைய கேரக்டரும் பார்க்கணும். பாபாவனுடைய படிப்பை படிக்கிறோம், பாபாவை நினைக்கிறோம், ஆனா நம்மளுடைய கேரக்டர் சரியில்லை அப்படின்னா உயர்ந்த பதவியை அடைய முடியாது. யாருக்காவது துக்கம் கொடுக்கின்றீர்கள், விகாரத்தில் செல்கின்றீர்கள், அல்லது தீய பார்வை வைக்கின்றீர்கள் என்றால் இதுவும் பாவமாகும். பார்வையை மாற்றுவது என்பது மிகப்பெரிய முயற்சியாகும். பார்வை மிக நல்லதாக இருக்க வேண்டும். கண்கள் பார்க்கின்றன, இவர் கோபப்படுகிறார் என்றால் தானும் சண்டையிட தொடங்குகின்றனர். சிவபாபாவிடம் கொஞ்சம் கூட அன்பு இல்லை, நினைவு செய்வதே இல்லை. ஆத்ம சமர்ப்பணம் எல்லாம் சிவபாபாவுக்கு தான். குருவே உங்களுக்கு சமர்ப்பணம். யார் கோவிந்த ஸ்ரீகிருஷ்ணரின் சாட்சாத்காரம் சேவித்தாரோ அந்த சத்குருவுக்கு தான் சமர்ப்பணம். குருவின் மூலமாக நீங்கள் கோவிந்த் ஆகிறீர்கள். சாட்சாத்காரத்தினால் வாய் இனிப்பாக ஆவதில்லை. நம்ம யார நினைக்கணும்? கிருஷ்ணருடைய சாட்சாத்காரத்தை யாரு காமிச்சாரோ சேவிச்சாரோ அவரை தான் நம்ம நினைக்கணும். கிருஷ்ணர் காட்சி காமிக்கல இல்லையா? யாரு காட்சி காமிக்கிறது? சிவபாபா தான் கிருஷ்ணருடைய காட்சியையே காமிச்சாரு. அப்ப சிவபாபாவை தான் நினைச்சோம்னா நம்ம கிருஷ்ணர் மாதிரி ஆக முடியும். அதுதான் பாபா சொல்றாரு, அந்த சத்குருக்கு தான் சமர்ப்பணம். யாருக்கு காட்சியை காமித்த அந்த சத்குருவுக்கு தான் நம்ம சமர்ப்பணம் ஆகணும். குருவின் மூலமாக நீங்கள் கோவிந்த் ஆகின்றீர்கள். அந்த உயர்ந்த சிவத்தந்தை அந்த குரு மூலமாக தான் நீங்க கோவிந்த், அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிறீங்க. சாட்சாத்காரத்தினால் வாய் இனிப்பாக ஆவதில்லை. காட்சி பார்க்கறதுலாம் மனசு சந்தோஷம் எல்லாம் அடையிறது கிடையாது. ஆத்மா தூய்மையால ஆயிடுறது கிடையாது. மீராவுக்கு வாய் இனிப்பானதா என்ன? மீராவுக்கு கிருஷ்ணருடைய காட்சி கிடைச்சது, அதே குறிக்கோள்லதான் அவங்க இருந்தாங்க. ஆனா அந்த ஆத்மா தூய்மையானாங்களா? முக்தி அடைஞ்சாங்களா? திரும்பவும் அந்த ஆத்மா என்ன பண்றாங்க? இந்த உலகத்துல தானே பிறவி எடுக்கிறாங்க. கிருஷ்ணபுரிக்கு போறாங்களா? இல்லையே. உண்மையிலேயே சொர்க்கத்திற்கும் அவர் செல்லவில்லை. அது பக்தி மார்க்கம். அதை சொர்க்கத்தின் சுகம் என சொல்ல மாட்டார்கள். கோவிந்தை பார்த்தால் மட்டும் போதாது, அவர் போல் ஆக வேண்டும். நீங்கள் இங்கே வந்திருப்பதே அது போல் ஆவதற்காக தான். இந்த நஷா இருக்க வேண்டும். யார் நம்மை இது போல் ஆக்குகிறாரோ அவரிடம் நாம் செல்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணரை போல ஆக்கக்கூடிய இறை தந்தையிடம் நாம போறோம். ஆக பாபா அனைவருக்கும் இந்த அறிவுரை தருகிறார். சாற்றில் இதையும் எழுதுங்கள். கண்கள் ஏமாற்றமோ தரவில்லைதானே, பாவமோ செய்யவில்லைதானே. கண்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஏமாற்றத்தை அவசியம் தருகின்றது. கண்கள் முற்றிலும் குளிர்ச்சி அடைந்து விட வேண்டும். எல்லாரையும் ஆத்மாவாதான் நம்ம பார்க்க வேண்டும். தன்னை அசரீரி என உணருங்கள். இந்த கர்மாத்தித்த நிலை கடைசியில் வரும். அதுவும் பாபாவுக்கு தனது சாற்றை அனுப்பி வைக்கும் பொழுதுதான். தர்மராஜரின் ரெஜிஸ்டரில் அனைத்தும் தானாகவே சேமிப்பாகின்றது. ஆனால் பாபா சாக்காரத்தில் வந்துள்ளார் எனும் பொழுது சாக்கார மனிதர்களுக்கு தெரிய வேண்டும். அப்போதுதான் எச்சரிக்கை தருவார். குற்றமான பார்வை அல்லது தேக அபிமானம் உள்ளவராக இருந்தால் வாயு மண்டலத்தை அசுத்தமாக்கி விடுவார்கள். இங்கே அமர்ந்திருந்த போதும் புத்தி யோகம் வெளியில் சென்று விடுகிறது. மாயா மிகவும் ஏமாற்றி விடுகிறது. மனம் மிகவும் அலையக்கூடியது. எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. இப்படி ஆவதற்கு, உயர்ந்த நிலை அடையறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்யணும். பாபாவிடம் வருகின்றனர். பாபா ஆத்மாவுக்கு ஞானத்தின் அலங்காரம் செய்கிறார். நாம் ஆத்மா ஞானத்தினால் பவித்திரமாவோம் என புரிந்திருக்கிறீர்கள். பிறகு ஷரீரமும் கூட பவித்திரமானதாக கிடைக்கும். ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டுமே பவித்திரமாக சத்தியுகத்தில் இருக்கும். பிறகு அரை கல்பத்திற்கு பின்பு ராவண ராஜ்யம் ஆகின்றது. பகவான் ஏன் இப்படி செய்தார் என்று மனிதர்கள் கேட்பார்கள். இந்த மாதிரி
தூய்மை இல்லாத உலகத்தை, துக்கமான உலகத்தை ஏன் கடவுள் இப்படி படைச்சாரு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த அனாதை டிராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. பகவான் எதுவும் செய்யவில்லை. சத்தியயுகத்தில் இருப்பது ஒரு தேவி தேவதா தர்மம். ஒரு சிலர் சொல்கின்றனர், இப்படிப்பட்ட பகவானை நாம் ஏன் நினைவு செய்ய வேண்டும்? ஆனால் உங்களுக்கு மற்ற தர்மங்களோடு எந்த தொடர்பும் கிடையாது. யார் முள்ளாக ஆகி இருக்கின்றனரோ அவர்கள்தான் மலராக ஆகின்றனர். மனிதர்கள் கேட்கின்றனர், பகவான் என்ன பாரதவாசிகளை மட்டும்தான் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வாரா? நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பகவானுக்கும் கூட 2 கண்கள் உள்ளனவா என்பார்கள். ஆனால் இதுவோ உருவாக்கப்பட்ட டிராமா. அனைவரும் சொர்க்கத்திற்கு வந்துவிட்டால் பிறகு அநேக தர்மங்களின் பாற்று எப்படி நடைபெறும்? சொர்க்கத்தில் இத்தனை கோடி பேர் இருக்க மாட்டார்கள். முதல் முக்கிய விஷயம், பகவான் யார்? அவரையோ புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிய வைக்கவில்லை என்றால் அநேக கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். தன்னை ஓர் ஆத்மா என புரிந்து கொண்டால் இதுவோ சரியான விஷயம் என சொல்வார்கள். நாம் பதீத்தத்திலிருந்து பாவனமாக அவசியம் ஆக வேண்டும் என்பார்கள். அவர் ஒருவரை நினைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து தர்மங்களிலும் பகவானை நினைவு செய்கின்றனர். ஏதோ ரூபத்துல நினைக்கிறாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது இந்த ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று. கண்காட்சிகளிலும் நீங்கள் எவ்வளவு புரிய வைக்கின்றீர்கள். முற்றிலும் மிகச் சிலரே வெளிப்படுகின்றனர். இதன் காரணமாக செய்யக்கூடாது என சொல்ல மாட்டீர்கள். கொஞ்சம் பேரு தானே வராங்க, நம்ம ஏன் எக்ஸிபிஷன் செய்யணும் அப்படிலாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்படிலாம் யாராவது சொல்லுவாங்களா என்ன? டிராமாவில் இருந்தது செய்தோம். கண்காட்சிகள் மூலம் எங்கெங்கோ வெளிப்படவும் செய்கின்றனர். சில இடங்களில் வெளிப்படுவதும் இல்லை. இன்னும் போனால் நிறைய பேர் வருவார்கள். இன்னும் போக போக நிறைய பேர் வருவாங்க. உயர்ந்த பதவி பெறுவதற்கான புருஷார்த்தம் செய்வார்கள். யாருக்காவது குறைந்த பதவி பெற வேண்டும் என்று இருந்தால் டிராமால அவங்க குறைவான பதவிதான் அடையிற மாதிரி இருந்ததுன்னா அவ்வளவு புருஷார்த்தம் செய்ய மாட்டார்கள். பாபா குழந்தைகளுக்கு பிறகும் கூட சொல்லி புரிய வைக்கிறார், விக்கிரமம் எதுவும் செய்யாதீர்கள், இதையும் குறித்து வையுங்கள். நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருந்தோமா? பாபா சொல்கிறார், விக்கிரமம் ஏதேனும் செய்திருந்தால் அதை எழுதுங்கள். இதையோ அறிவீர்கள். துவாபர யுகத்தில் இருந்து தொடங்கி விக்கிரமங்கள் செய்தே இப்போது அதிக விக்கிரமம் செய்பவராக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். பாபாவுக்கு எழுதி தெரியப்படுத்துவதன் மூலம் சுமை லேஸ் ஆகிவிடும். நான் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை என எழுதுகின்றனர். பாபா சொல்வார், நல்லது, சார்ட் எடுத்து வாருங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அத்தகைய நல்ல குழந்தைகளை பாபாவும் அழைக்கவும் செய்வார். நான் அவர்களை பார்த்தால் சரியாக இருக்கும் என்பார். நல்ல குழந்தைகள் மீது பாபா மிகுந்த அன்பு செலுத்துவார். பாபாவுக்கு தெரியும், இன்னும் யாரும் சம்பூர்ணமாக ஆகவில்லை. பாபா ஒவ்வொருவரையும் பார்க்கிறார், எப்படி புருஷார்த்தம் செய்கிறார்கள் என்று. குழந்தைகள் சாற்று எழுதுவது இல்லை என்றால் நிச்சயமாக ஏதோ குறைபாடுகள் உள்ளன. அவற்றை பாபாவிடமிருந்து மறைக்கின்றனர். யாரு சாற்று எழுதுகின்றனரோ அவர்களை தான் நேர்மையான குழந்தைகள் என புரிந்து கொள்கிறேன். சாற்றுடன் கூடவே நல்ல மேனர்ஸ், நல்ல நடத்தையும் கூட இருக்க வேண்டும். நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளே நமஸ்தே. நன்றி பாபா, தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம், நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, தன்னுடைய சுமையை இறக்கி லேசாக ஆக்குவதற்கு செய்துள்ள விக்கிரமங்கள் அனைத்தையும் பாபாவுக்கு எழுதி தெரியப்படுத்த வேண்டும். இப்போது யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, நல்ல குழந்தையாகி இருக்க வேண்டும். இரண்டாவது, தனது பார்வையை மிக நல்லதாக, குற்றமற்றதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். கண்கள் ஏமாற்றம் தரக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். தன்னுடைய நடத்தை மிக மிக நன்றாக வைத்திருக்க வேண்டும். காம கோபவசமாகி எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது. வரதானம், லட்சியம் மேலும் குறிக்கோளை சதா நினைவில் வைத்து தீவிர புருஷார்த்தம் செய்யக்கூடிய
சதா ஹோலி தூய்மையான மற்றும் ஹாப்பி மகிழ்ச்சியான ஆத்மாவாக ஆகுக. லட்சியம் மேலும் குறிக்கோளை சதா நினைவில் வைத்து தீவிர புருஷார்த்தம் செய்யக்கூடிய சதா தூய்மையான மற்றும் மகிழ்ச்சியான ஆத்மா ஆகுக. விளக்கம்: பிராமண வாழ்க்கையின் லட்சியமே எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட ஆதாரமும் இல்லாமல் சதா உள்ளார்ந்த குஷியில் இருப்பது. எப்பொழுது இந்த லட்சியத்தை விட்டு எல்லைக்குட்பட்ட பிராப்திகள் என்ற சிறு சிறு தெருக்களில் சிக்கிக் கொள்கின்றீர்களோ அப்பொழுது குறிக்கோளிலிருந்து தூரமாகி விடுகின்றீர்கள். எனவே என்ன நடந்தாலும் எல்லைக்குட்பட்ட பலன்களை தியாகம் செய்ய வேண்டிய நிலை வந்தாலும் கூட அதை விட்டு விடுங்கள். ஆனால் அழிவற்ற குஷியை ஒரு பொழுதும் விட்டு விடாதீர்கள். ஹோலி மற்றும் ஹாப்பி ஆகுக என்ற வரதானத்தை நினைவில் வைத்து தீவிர புருஷார்த்தத்தின் மூலம் அழிவற்ற பிராப்தங்களை செய்யுங்கள். ஸ்லோகன்: குணமூர்த்தியாகி குணங்களை தானமாக கொடுத்து கொண்டே செல்லுங்கள். இதுவே அனைத்தையும் விட மிகப்பெரிய சேவையாகும். குணமூர்த்தியாகி குணங்களை தானமாக கொடுத்து கொண்டே செல்லுங்கள். இதுவே அனைத்தையும் விட மிகப்பெரிய சேவையாகும். நல்லது. ஓம் சாந்தி.